கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லை ஒரு கன்ஃபியூஷனாக அந்த லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன் நான் ஆக்டிவேட்டிங் குரூப் அண்ட் டீஆக்டிவேட்டிங் குரூப் அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இது நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட மீனிங் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பென்சீன் ரிங் இருக்குது. அந்த பென்சீன் ரிங்கில் வந்து ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப் இருக்குது, ஒரு 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு OH குரூப் இருக்குது, சரி இன்னொரு NH2 குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இது ரெண்டுமே ஆக்டிவேட்டிங் குரூப் இருக்குது. இந்த 2 ஆக்டிவேட்டிங் குரூப் இருந்ததுன்னு சொன்னால், இப்போ இதில் வந்து இஃப் யூ ஆட் HNO3, இதில் வந்து HNO3 போட்டால் என்ன ப்ராடக்ட் வரும்னு ஒரு கொஷின் கேட்குறாருன்னு வச்சுக்கோ. எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். இந்த 2 குரூப்பும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற எந்த குரூப்பாக வேணாலும் இது இருக்கலாம். இது ரெண்டுமே ஆக்டிவேட்டிங்காக இருந்ததுன்னு சொன்னால், இஃப் போத் த குரூப்ஸ் ஆர் ஆக்டிவேட்டிங், தென் ஃபஸ்ட்டு மந்த்ரா என்ன, ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். நைட்ரிக் ஆசிட் பார்த்தா உனக்கு என்ன தெரியணும்னு சொல்லியிருந்தேன். one molecule of the acid will protonate the another molecule of the acid. அப்படி அதை protonate பண்ணும்போது NO2 plus electrophile generate ஆகும். இந்த electrophile எங்கே போகும்னு சொன்னேன், when 2 groups are present the stronger one உடைய ஆர்த்தோ பொசிஷனுக்கு போகும். ஸோ இப்போ இந்த இதுலேயும் பார்த்தோன்னா எது ரொம்ப ஸ்ட்ராங்குன்றது அதை கண்டுபிடிக்கிறதுல தான் கொஞ்சம் உனக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கும். அது ஸோ அதை நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கு வந்துடும். இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே உனக்கு ஆக்டிவேட்டிங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வேணால் ஒரு வீக் ஒரு குரூப் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் மித்தால் குரூப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. உனக்கு அப்போ அது ஈஸியாக இருக்கும். அது ஸோ மித்தால் குரூப் இஸ் அ வீக் ஆக்டிவேட்டிங் குரூப், OH குரூப் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, திஸ் இஸ் எ ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப், திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப், strong AG activating group. இது வந்து relatively weak or medium activating group. This is a medium activating group. So இந்த electrophile எங்கே போகும்னா, the electrophile will go to the ortho position of the strong activating group. அதுதான் சொல்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பென்சீன் ரிங்கில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னு சொன்னால், ரெண்டுமே ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருந்ததுன்னு சொன்னால், எது ஸ்ட்ராங்கான ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கோ அந்த குரூப்புக்குனுடைய ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் தான் நம்ம ஆட் பண்ணுற எலக்ட்ரோஃபைல் போய் அட்டாச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த குரூப்பினுடைய ஆர்த்தோ பொசிஷன்னு பார்த்தோன்னா இதோட பேரா பொசிஷன்னு பார்த்தோன்னா இது. ஸோ திஸ் இஸ் ஆர்த்தோ, திஸ் இஸ் ஆர்த்தோ, திஸ் இஸ் பேரா. ஸோ இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போய் அட்டாச் ஆகும். 2 ப்ராடக்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலாம். ஒரு ஆர்த்தோ ப்ராடக்ட், ஒரு பேரா ப்ராடக்ட் நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆகலாம். ஸோ அப்போது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும், முதல்ல பென்சீன் ரிங் போட்டுக்கணும். பென்சீன் ரிங்கில் அந்த குரூப் அப்படியே போட்டுக்கணும். அண்ட் தென் இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த குரூப்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுருந்தோம் இங்கே. இப்போ இதுக்கு ஆர்த்தோ பொசிஷன், இப்போது இந்த பொசிஷனில் வந்து தான் இது அட்டாச் ஆகும். ஏன்னா இந்த பொசிஷனில் பார்த்தோன்னா, இந்த பொசிஷனில் வந்து there is a steric hindrance in this position. There is a steric hindrance in this position. இந்த பொசிஷனுக்குள்ளே வரத்துக்கு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது. ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால் என்ன, ஸ்பேஷியல் கன்ஸ்ட்ரைண்ட்டுன்னு அர்த்தம். இங்கே ஒரு குரூப் இருக்குது, இங்கே ஒரு குரூப் இருக்குது. இந்த 2 குரூப்பும் வந்து உள்ளுக்குள்ளே வரக்கூடிய குரூப்பை வரவிடாமல் படிக்கி தடுக்கும். அது உள்ளே வந்து இந்த 2 குரூப்பும் இந்த குரூப்பும் இது பல்கியாக இருக்கும் இல்லையா. இது மீத்தால் குரூப் வந்து இந்த கார்பன் வந்து sp3 ஹைப்ரிடைஸில் இருக்கும், இது டெட்ராஹீட்ரல் ஷேப்பில் இருக்கும். இந்த OH குரூப்பும் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும், இதுவும் டெட்ராஹீட்ரல் ஷேப் இருக்கும். இந்த 2 குரூப்பும் வந்து இந்த இன்வேடிங் குரூப்பை வந்து உள்ளுக்குள்ளே வரவிடாததுக்கு தடுக்கும் அந்த இடத்துல. அதால் அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வில் ப்ரிவெண்ட் தி NO2 ஃப்ரம் அட்டாக்கிங் திஸ் பொசிஷன். therefore NO2 will preferentially go and bind to this position. இந்த ப்ராடக்ட் ஒன்று கிடைக்கும். இன்னொரு ப்ராடக்டில் என்ன கிடைக்கும், யூ வில் ஹேவ் அனதர் ப்ராடக்ட் வேர் யூ ஹேவ், அதை அப்படியே போட்டுக்கணும். என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே போட்டுண்டு அதோட பேரா பொசிஷனில் ஒரு குரூப் இங்கே உனக்கு வரும். ஸோ தீஸ் ஆர் த 2 ப்ராடக்ட்ஸ் தட் யூ வில் கெட் ஃபார் த அக்கார்டிங் டு த ஃபஸ்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் சரி, ஆக்டிவேட்டிங் குரூப்பில் நான் வந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 10 குரூப் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய குரூப் இருக்குது, பட் காமனாக நம்ம என்கவுண்டர் பண்ணுறது வந்து 10 குரூப்பு. அந்த 10 குரூப்பில் வந்து எந்த குரூப்பை நான் இங்கே போட்டேனாலும் அதில் ஸ்ட்ராங் எது வீக் எதுன்றதை நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா அந்த ஸ்ட்ராங் சொல்கிறபடிக்கு தான் இந்த எலக்ட்ரோஃபைல் போய் அங்கே அட்டாச் ஆகும். நான் லிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோஃபைல்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன், அப்போ உனக்கு அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அது. ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ரூலினுடைய
எக்ஸாம்பிள் இது when two functional groups are present both activating ரெண்டுமே ஆக்டிவேட்டிங்காக இருந்ததுன்னு சொன்னால் then electrophile will go to ortho of the stronger one. ஸ்ட்ராங்கர் ஒன்னுடைய ஆர்த்தோ பொசிஷனுக்கு போகும், அப்படி இல்லைன்னா பேரா பொசிஷனுக்கு போகும். அதை நாங்கள் இன்க்ளூட் பண்ணல, நீங்கள் அதையும் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆர்த்தோ பொசிஷனுக்கும் போகும், பேரா பொசிஷனுக்கும் போகும். ஆர்த்தோ அண்ட் பேரா ரெண்டு பொசிஷனுக்கும் போகும். அதே மாதிரி இதுலேயும் வந்து டீஆக்டிவேட்டிங் இருந்ததுன்னு சொன்னால் இதுலேயும் வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா வரும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது குரூப் இதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன? ஐ திங்க் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம குரூப்பில் வந்து இஃப் யூ டேக் அனதர் ரெண்டுமே டீஆக்டிவேட்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோ. இஃப் யூ டேக் அ டீஆக்டிவேட்டிங் குரூப், ஸோ யூ டேக் அ பென்சீன் ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப், சே ஃபார் எக்ஸாம்பிள் சே CHO இருக்குது அண்ட் CO இருக்குது, COOH இருக்குது, ரெண்டுமே டீஆக்டிவேட்டிங் குரூப் இருக்குது. ஓகே, மேபி யூ கேன் டேக் சே NO2 குரூப் எடுத்துக்கலாம், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான டீஆக்டிவேட்டிங் குரூப் அது. இப்போ இதில் வந்து சப்போஸ் இஃப் யூ ஆட் தி சேம் ரியேஜென்ட், ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். HNO3 போட்டால் என்ன இருக்கும் உனக்கு நீ ஞாபகம் வச்சுக்கணும். HNO3 போட்டால் NO2 ப்ளஸ் எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ மறுபடியும் என்ன, இதோட ஆர்த்தோ பொசிஷன் இப்போ இதில் வந்து என்ன வரணும்? when two functional groups are deactivating, then the electrophile will go to the meta of the stronger deactivating group, மெட்டா பொசிஷனுக்கு போகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீஆக்டிவேட்டிங், இது ஒரு டீஆக்டிவேட்டிங் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் குரூப். இது வந்து ஓரளவுக்கு வீக் ஆர் மீடியம் டீஆக்டிவேட்டிங் குரூப் இருக்குது. ஸோ இந்த மீடியம் டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்ததுன்னு சொன்னால் ஸ்ட்ராங்கர் ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி தான் இது போகும். ஸ்ட்ராங்கர் ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி போகும்னா என்ன? இது வந்து தீஸ் டூ ஆர் வெரி பிக் குரூப்ஸ். இது ஒரு பிக் குரூப் இருக்குது, இங்கே ஒரு பிக் குரூப் இருக்குது. ஸோ இப்போ இந்த NO2 நம்ம இங்கே போடுறோன்னு சொன்னால் என்ன ஆகும்? இந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவில் போய் இது சொருகிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எனிவே அந்த பொசிஷனும் நம்மளுக்கு கிடையாது. இங்கே மெட்டா பொசிஷன்னு சொன்னால் எங்கே வரும்? இதோட மெட்டா பொசிஷன் இதுதான் ஸ்ட்ராங், இதுக்கு மெட்டா பொசிஷன்னா என்ன வரும்? ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் மெட்டா? ஐ டோல்ட் யூ மெட்டா இஸ் 1,3 and 1,5 is மெட்டா. 1,3 and 1,5 is மெட்டா. சார் 1 எது சார்னா எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வித் ரெஸ்பெக்டாக நம்ம பார்க்குறோமோ அதுதான் 1. ஸோ அப்போ இதில் வந்து இது வந்து 1, இதோட 1, 2, 3 இந்த இடத்துல மெட்டா வரும். அப்படி இல்லைன்னா 1, 2, 3 இந்த இடத்துல மெட்டா வரும். ஓகே, அதாவது எந்த பக்கத்துலேருந்து நம்ம இதில் இது வராது உனக்கு மெட்டா, இது வந்து இந்த இடத்துல 1, 2, 3 இது மெட்டா வரும். ஸோ இந்த மெட்டா இஸ் ஆல்ரெடி அட்டாச்டு வித் அனதர் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இங்கே வராது. ஸோ இந்த பொசிஷனில் மட்டும்தான் உனக்கு அட்டாச் ஆகும். அப்போது உனக்கு ப்ராடக்ட் என்ன வரும்? ப்ராடக்ட் வில் பி வெரி சிம்பிள். ஸோ யூ வில் ஹேவ் த பென்சீன் ரிங், யூ ஹேவ் த ஆல்டிஹைடு குரூப் ஹியர், யூ வில் ஹேவ் த நைட்ரோ குரூப் ஹியர். இதோட மெட்டா பொசிஷனில் இங்கே வந்து NO2 அட்டாச் ஆகிடும். ஸோ இதுதான் ஒரே ப்ராடக்ட் உனக்கு கிடைக்கும். சிம்பிள். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ? ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். அது என்ன வந்து இந்த ரியேஜென்ட் போட்டால் என்ன வந்து அட்டாச் ஆகும் அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதை நீ தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா அட்டாச் ஆகிருக்கிற குரூப்பை பார்க்கணும். ப்ளஸ் மைனஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ப்ளஸ் மைனஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்ட்ராங் குரூப், ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் அண்ட் வீக் ஆக்டிவேட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஆக்சுவலாக உனக்கு மைனஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் உனக்கு வரைஞ்சி காட்டுறேன், அப்போ உனக்கு அது தெரியும். யூ வில் நோ தட் வென் யூ ட்ரா த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட், யூ வில் நோ. நான் இங்கே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். வென் யூ ட்ரா த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆக்டிவேட்டிங் குரூப், யூ கெட் அ நெகட்டிவ் சார்ஜ் இன் தி ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷன் சொல்லியிருக்கேன் நான். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். ஆர்கானிக் ஸ்கீமாவில் என்ன சொல்லியிருந்தேன்? ஆர்கானிக் ஸ்கீமாவில் வந்து reactant plus minus, reagent plus minus, intermediate has to be stabilized by one of the 6 effects, leaving group product. இதுதான் பேசிக்கான ரூல், தம் ரூல். இந்த தம் ரூலை தான் நம்ம இப்போ விதவிதமாக நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ்னால் என்ன அர்த்தம்? ரெசனன்ஸ் போட்டேன்னா தான் இங்கே ப்ளஸ் மைனஸ் எங்கே வரும்ன்றது தெரியும். ஸோ நைட்ரோ குரூப்புக்கெல்லாம் நீங்கள் நவ் பென்சீன் ரிங்கில் நைட்ரோ குரூப் போட்டு அதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த பொசிஷனில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த பொசிஷனில் நெகட்டிவ் சார்ஜ் வர்றதுனால த எலக்ட்ரோஃபைல் வில் கம் அண்ட் அட்டாச் ஹியர். ஸோ ஆர்கானிக் ஸ்கீமாவில் சொன்னபடிக்கு
ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். ரியேஜென்ட்லேயும் ப்ளஸ் மைனஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. ஆசிட்ல இருந்து ஒரு மாலிகுல் ஆஃப் ஆசிட் வில் புரோட்டோனேட் தி அனதர் மாலிகுல் ஆஃப் ஆசிட் அப்படின்னா அதில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ளஸ்ஸை கொண்டு வந்து இந்த மைனஸில் இங்கே அட்டாச் பண்ணுறோம். அப்படி அட்டாச் பண்ணும்போது இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். பட் இஃப் யூ ப்ராக்டிஸ் யூ வில் ரிமெம்பர் இட் வெரி ஈஸிலி. ஒன்ஸ் யூ ரிமெம்பர் இட், நீ எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் நீ ப்ராடக்டை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆல்டிஹைடு கொடுத்தாலும் பண்ணலாம், கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்தாலும் பண்ணலாம், கீட்டோன் கொடுத்தாலும் பண்ணலாம், நைட்ரோ குரூப், ஃபீனால்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், ஈத்தர்ஸ், எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் you will be able to identify and predict the products of that particular reaction. இது ரெண்டாவது ரூலினுடைய எக்ஸாம்பிள் இது. Yes. So what is the third rule? Third rule says that when one group is activating and another is deactivating, then you will have different pattern in the மாதிரி. So you will have like this. At the another molecule of acid, அதில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணால் NO2 ப்ளஸ் ஜென்ரேட் ஆகும். அண்ட் இப்போ இதில் வந்து ரெண்டு குரூப் இருக்குது. ரெண்டு குரூப்பில் சப்போஸ் நம்ம இதோட ப்ராடக்ட்டுன்னு பார்த்தோன்னா என்ன வரும்? இதோட ப்ராடக்ட்டுன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கர் ஒன், அதாவது ஆக்டிவேட்டிங் குரூப்பினுடைய ஆர்த்தோ பொசிஷனில் வந்து அட்டாச் ஆகும். ஆர்த்தோனா இது ரெண்டும் தான் ஆர்த்தோ. திஸ் இஸ் ஆர்த்தோ, திஸ் இஸ் ஆர்த்தோ. அப்போ ப்ராடக்ட் உனக்கு என்ன வரும்? யூ வில் ஹேவ் த ப்ராடக்ட் லைக் திஸ். You will have the product like this. So the OH group here, இந்த இடத்துல NO2 வரும், இங்கேயும் NO2 வரும். ஸோ நீ இந்த NO2 இங்கே போட்டனாலும் அதே தான் வரும், இங்கே போட்டனாலும் அதே தான் வரும். போத் த காம்பவுண்ட்ஸ் வில் பி சேம். சப்போஸ் இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்டில் போட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும்? இதுதான் ஸ்ட்ராங், இது வந்து ஸ்ட்ராங் குரூப்பு, இது டீஆக்டிவேட்டிங் குரூப், இது ஆக்டிவேட்டிங் குரூப்பு. இதோட ஆர்த்தோ பொசிஷனில் தான் உனக்கு ப்ராடக்ட் வரும். அப்போ என்ன இருக்கும்? அந்த ப்ராடக்ட் யூ வில் கெட் ஹியர் வில் பி லைக் திஸ். You will get like this. So இங்கே ஒரு OH group, இங்கே NO2 group, you will have the O2, இங்கே ஒரு NO2 group இங்கே வந்துடும். So this is what is the interpretation of the third mantra, that is when one activating and one deactivating functional group are present in the benzene ring, அப்போ என்ன ஆகும்? அட்டாக் பண்ணுற எலக்ட்ரோஃபைல் will go to the ortho and para of the activating. சார் இப்போது பேராக்கு ஏன் போகாது? பேரா பொசிஷனில் ஏற்கனவே இங்கே NO2 இருக்கிறதுனால இந்த NO2னால பேராவுக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒரு குரூப் இருக்குது இந்த இடத்துல. வேறஸ் இப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா யூ வில் ஹேவ் ஒன் மோர் ப்ராடக்ட். பேராவில் போயிட்டு இன்னொரு ப்ராடக்ட் உனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ யூ வில் ஹேவ் லைக் திஸ். இந்த குரூப்பில் இங்கே NO2 இருக்கும், இந்த இடத்துல இன்னொரு NO2 உனக்கு வரும். ஸோ திஸ் இஸ் தி ஆர்த்தோ டெரிவேட்டிவ் ஆஃப் தி ப்ராடக்ட் அண்ட் திஸ் வில் பி த பேரா டெரிவேட்டிவ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஜென்ரலாக பார்த்தோன்னா எல்லா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்லேயும் பேரா வில் பி த மேஜர் ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? இதுதான் நிறைய ஒரு 80% இது கிடைக்கும். இது வந்து ஒரு 20% வரும், இல்லை ஒரு 30, 70, 40, 60, 45, 55 டிபெண்டிங் அப்போ அந்த ரியாக்ஷன் இருக்கும். பர்சன்டேஜை நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மேஜர் ப்ராடக்ட்டுன்றதை நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா போகும். ஸோ தீஸ் ஆர் த டிப்ஸ் ஃபார் தி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் தி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ ஒரு எலக்ட்ரோஃபைல் போட்டால் எங்கெங்கே போகும் அப்படின்றது நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் சாப்டரில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதில் இன்னும் நிறைய எலக்ட்ரோஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். எலக்ட்ரோஃபைல்ஸ்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றது நீ தெரிஞ்சுட்டேன்னா போகிறோம். ஃபங்க்ஷனல் குரூப்பினுடைய கிளாஸிஃபிகேஷன் தெரிஞ்சுட்டேன்னா போகிறோம். ப்ராடக்ட்டை நீ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் அதோட ப்ராடக்ட்டை நீ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த டைப் ஆஃப் ரியாக்ஷனில் அது அடுத்த டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன், ஸோ இப்போ சப்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டோம், ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டோம், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து அடிஷன் ரியாக்ஷன்ஸ். அடிஷன் ரியாக்ஷன்ஸில் வந்து அகெயின் யூ வில் ஹேவ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அண்ட் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். ஓகே, ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா சிக்கும் ஓக்கும் நடுவில் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஆர் குரூப்னா என்ன? ஆல்காயில் குரூப்பு. இது சிசி தான், அதுவும் ஆல்காயில் குரூப்பு. சிசி இருக்கும். சிசியில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்காது. சிஓவில் தான் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பை பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ இதுக்கு மைனஸ் சார்ஜ் வரும், இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வரும். இது உனக்கு தெரியும், ஆசிடுன்றதுனால ஹெச்சுக்கு ப்ளஸ் வரும், சிஎனுக்கு மைனஸ் வரும். சிஎனுக்கு மைனஸ் வரும் உனக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த மைனஸ் வந்து இந்த ப்ளஸுக்கு போய் அட்டாச் ஆகும், மைனஸ் ப்ளஸுக்கு போய் அட்டாச் ஆகும். இது வந்து இந்த இடத்துல எப்படி அட்டாச் ஆகும்? ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு யூ ஐடென்டிஃபை த ப்ராடக்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்? உனக்கு
ஆர் சி ஆர் இங்கே இந்த இடத்துல என்ன அட்டாச் ஆகும்னு சொன்னேன், ஆர்சிஎன் வந்து இங்கே அட்டாச் ஆகும்னு சொன்னேன். இங்கே என்ன அட்டாச் ஆகும்னு சொன்னேன், ஓ இங்கே அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் சயனோ குரூப் இருக்குல்ல, இது பின்னால் படிப்பேன், பெரிய கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது படிப்பேன். சயனோ ஹைட்ரின் கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஸோ யூ கேன் ஹேவ் எனி காம்பவுண்ட் லைக் திஸ். எந்த காம்பவுண்டு நீ போட்டேனாலும் அதோட கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் உனக்கு கிடச்சிடும். இஃப் யூ டேக் எனி காம்பவுண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் அன் ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. திஸ் இஸ் தி ஆல்டிஹைடு குரூப். இது திஸ் இஸ் தி ஆல்டிஹைடு குரூப். திஸ் இஸ் தி ஆல்டிஹைடு குரூப். ஸோ இந்த ஆல்டிஹைடு குரூப்பில் வந்து இது நம்ம ஆர்சிஹெச்ஓன்னு எழுதுவோம். பட் யூ ஷுட் நோ ஹவு டு ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ ஆல்டிஹைடு குரூப் எழுதும்போது மறுபடியும் இப்போ இதில் வந்து சப்போஸ் இஃப் யூ ஆட் டு த சேம் ரியேஜென்ட் போடுறேன்னு வச்சுக்கோ, சேம் ரியேஜென்ட் போடுறோம். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ரியேஜென்ட் என்ன பண்ணோம், அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், ப்ளஸ் மைனஸ் போட்டேன்னா தெரிஞ்சிடும் அதில். ஸோ இது வந்து நியூக்ளியோஃபைல் இது. ஸோ திஸ் இஸ் அ நியூக்ளியோஃபைல். ஸோ திஸ் இஸ் அ நியூக்ளியோஃபைல். திஸ் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல் வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னா சைமல்டேனியஸாக உனக்கு ரெண்டுமே ஆட் ஆகிற மாதிரி இருக்கும் உனக்கு. ஸோ இந்த மைனஸ் வந்து இதில் போய் அட்டாச் ஆகும், இந்த ப்ளஸ் வந்து இதில் போய் அட்டாச் ஆகும். சிம்பிள் உனக்கு. ஸோ ஆர் சி, இங்கே ஹெச் யூ வில் ஹேவ், இந்த இடத்துல வந்து சிஎன் உனக்கு வரும், இங்கே ஓஹெச் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் ஆஃப் அ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இங்கே எதுவுமே ஆட் ஆகிறது பாருங்க, எதுவுமே ரிமூவ் ஆகலை, இங்கே எல்லாமே ஆட் ஆகிடுறது. வேறஸ் நம்ம ப்ரீவியஸ் ரியாக்ஷனில் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த இடத்துல லாஸ்ட்டில் வந்து ஹெச் ப்ளஸ் வெளியில் வந்துடும் உனக்கு. அது நான் உனக்கு அதை பென்சீனுடைய ஹைட்ரோ கார்பன்ஸ் சாப்டரில் அது வரும். அது அந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஒரு ஹெச் ப்ளஸ் வெளியில் வந்துட்டு தான் இந்த குரூப்பு போய் உள்ளுக்குள்ளே அட்டாச் ஆகும். வேறஸ் இங்கே பார்த்தோன்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அப்படியே இங்கே போய் அட்டாச் ஆகிடும். ஸோ உனக்கு ஒரு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் எழுத தெரியணும், அதில் இருக்கிற ஆட்டத்துக்கு எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்க தெரியணும். ரியேஜென்ட் என்னன்றதை பார்த்துட்டேன்னா யூ கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட். அடுத்தது இது வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இது திஸ் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, அடுத்தது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரோஃபைல் நம்ம எப்படி ஆட் பண்ணலாம், யூனோ எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ். ஸோ அதில் வந்து இஃப் யூ ஆட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னால் நம்ம வந்து ரியாக்ஷன் போட்டோம், ப்ரோபீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ டேக் CH3 CH டபுள் பாண்ட் CH2, இதில் வந்து இஃப் யூ HBr போட்டேன்னா என்ன ஆகும். ஸோ என்ன பண்ணணும், ஆர்கானிக் ஸ்கீமா ஃபஸ்ட்டு மைனஸ், இதுக்கு ப்ளஸ்ஸு. இதில் வந்து எப்படி ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணுறது, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டு இங்கே இது ரெண்டுமே கார்பன் டபுள் பாண்டு தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சேம் தான் இதில். ஸோ இந்த கார்பனுக்கு நீ ஷிஃப்ட் பண்ணேன்னா என்ன ஆகும், இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் வரும். அப்படி இல்லாதபடிக்கு இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் பண்ணேன்னா, மிடில் இருக்கிற கார்பனுக்கு ஷிஃப்ட் பண்ணேன்னா, இதுக்கு ஷிஃப்ட் பண்ணேன்னா இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் வரும். ஸோ இப்போது இது வருமா இல்லை இது வருமா, இதுதான் கேள்வி இப்போ. ஓகே, இப்போ எது வரும் அப்படின்னு சொன்னால் ஏ தான் வரும் உனக்கு. ஏ சார் ஏ வரும் அப்படின்னா இந்த பி பார்த்தேன்னா பி இஸ் கால்ட் எஸ் அ ப்ரைமரி கார்போகேட்டையான். ப்ரைமரி கார்போகேட்டையான்னா என்ன, கார்போகேட்டையான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷனல் கார்பனில் ஒரே ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருந்தால் அது ப்ரைமரி கார்போகேட்டையான். கார்போகேட்டையானில் 2 கார்பன் அட்டாச் ஆகிருந்ததுன்னு சொன்னால் அது செகண்டரி கார்போகேட்டையான். அண்ட் ஸ்டெபிலிட்டியில் பார்த்தேன்னு சொன்னேன்னா ஆர்கானிக் ஸ்கீமாவில் நான் என்ன சொன்னேன், இன்டர்மீடியட் ஃபார்ம். இது வந்து இன்டர்மீடியட். இப்போ இது இந்த டபுள் பாண்டு ஷிஃப்ட் ஆகி ஃபார்ம் ஆகிறது வந்து இன்டர்மீடியட்டு. இந்த இன்டர்மீடியட்டில் இந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகணும். ப்ரைமரி கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகுமா, செகண்டரி கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகுமானா செகண்டரி தான் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்கும், ப்ரைமரி கார்போகேட்டையான் இஸ் லெஸ் ஸ்டேபிள், செகண்டரி வில் பி மோர் ஸ்டேபிள், டெர்ஷியரி வில் பி மோர் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரி இருக்கும்போது செகண்டரி கார்போகேட்டையான் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகும், ப்ராடக்ட்டில் உனக்கு வந்து இந்த மைனஸ் வந்து இங்கே போய் அட்டாச் ஆகும், இந்த ப்ளஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகும். அப்போ உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CH Br CH3.
So you get 2 bromo, 1, 2, 3. You get 2 bromo propane. 2 bromo propane இருக்கும். இதில் போட்டேன்னா என்ன வரும் உனக்கு? இதில் போட்டேன்னா என்ன வரும்? இந்த H ப்ளஸ் வந்து இங்கே போய் அட்டாச் ஆகும், இந்த Br மைனஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகும். அப்போ என்ன ஆகும் உனக்கு? CH3 CH2 CH2 Br ஃபார்ம் ஆகும். தட் இஸ் யூ கெட் 1 bromo propane. 1 bromo propane வரும். 1 bromo propane ஃபார்ம் ஆகாது. இதுதான் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபார்ம் ஆகும். ஏன்? பிகாஸ் ஆர்கானிக் ஸ்கீமாவில் நான் சொன்னபடிக்கு ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜெண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ண இன்டர்மீடியேட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதாவது கார்போகேட்டையானை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ப்ராடக்ட் எதில் போய் அட்டாச் ஆகுமோ அந்த ப்ராடக்ட் தான் உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் பார்த்தோன்னா என்ன? எலக்ட்ரோஃபைலும் அட்டாச் ஆகுது, H ப்ளஸும் உனக்கு அட்டாச் ஆகுது, அடுத்தது உனக்கு நியூக்ளியோஃபைலும் உனக்கு அட்டாச் ஆகுது. ஸோ ஆல்தோ வி சே எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ரிக்டர் சென்ஸில் பார்த்தோன்னா இங்கே ரெண்டுமே உனக்கு இங்கே அட்டாச் ஆகுது. ஸோ எலக்ட்ரோஃபைல் அட்டாச் ஆகிறதுனால வி கேன் சே திஸ் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். அதே மாதிரி நான் இங்கே முன்னாலே இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த இதெல்லாமே வந்து அடிஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த இடத்துல இதெல்லாமே வந்து ஆல் தீஸ் ஆர் ஆல் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகே, அடுத்தது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன், பேஸ் கேட்டலைஸ் எலிமினேஷன். ஸோ இது வந்து அடுத்த மந்த்ரா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். மந்த்ராவோட எத்தனாவது மந்த்ரா உங்களுக்கு கொடுத்துருந்தாத? எத்தனாவது மந்த்ரா அது? பேஸ். எஸ், 3வது மந்த்ரா. பேஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் பீட்டா ஹைட்ரஜன் ஜென்ரலி ஃபார்மிங் ஆல்கீன். பிகாஸ் பீட்டா ஹைட்ரஜன் வந்து அசிடிக்காக இருக்கிறதுனால பேஸ் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ இது எப்படி வருதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நவ் எஸ், இங்கே ஒரு ரியாக்ஷன் நான் போட்டிருந்தேன். எனிவே வி வில் சி ஒன் மோர் ரியாக்ஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் suppose if you have ethanol இருக்குன்னு வச்சுக்கோ, CH3 CH2 OH. இப்போ இதில் வந்து நம்ம என்ன போடுறோம்? suppose if you add sulfuric acid, what is the product? ஸோ இதை பார்த்தா நம்மளால் ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன சார் இது என்னவோ மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கும், இதில் போட்டால் என்ன வரும் அப்படின்னு. என்ன பண்ணணும்? ஆர்கானிக் ஸ்கீமாவை அப்ளை பண்ணணும். ஆர்கானிக் ஸ்கீமான என்ன? ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜெண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இதில் வந்து கார்பன், இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் போட்டால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? இங்கெல்லாம் ஹைட்ரஜன் இருக்குமா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த COH பாண்டில் தான் உனக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸு அதிகமாக இருக்குது. அந்த COH பாண்டில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்? இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் வரும். இதில் பண்ணியாச்சு. ரியேஜெண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது? சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட், அது என்ன பண்ணும்? இட் வில் டிசோசியேட் டு ப்ரொடியூஸ் H ப்ளஸ் ப்ளஸ் HSO4 மைனஸ். இதை ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஈக்குலிபிரியம் சாப்டரில் நம்ம இதை படிப்போம் இதெல்லாம். இது நவ் திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ இது வந்து இதோட கான்ஜுகேட் பேஸ். இது திஸ் இஸ் கால்ட் அஸ் அ கான்ஜுகேட் பேஸ். கான்ஜுகேட் பேஸ்ன்னு படிப்போம். இது ஈக்குலிபிரியம் சாப்டரில் நம்ம இதை படிப்போம் இந்த இடத்துல. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன பண்ணும்? ஸ்ட்ராங் ஆசிட்ன்றதுனால அது H ப்ளஸ்ஸை ஜென்ரேட் பண்ணும். இப்போது பேஸ் இருக்கும். இந்த பேஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். சல்ஃபரை சுற்றி 4 பாண்டு, 4 O இருக்கும், 4 O இருக்கும். ஒரு ஓவில் வந்து H அட்டாச் ஆகிருக்கும், ஒரு ஓக்கு வந்து மைனஸ் இருக்கும். ஸோ சல்ஃபருடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, ஓ சேட் டேப்போ 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இங்கே 4 பாண்டு தான் இருக்குது, 5 6 பாண்டு இங்கே வந்துடும். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா திஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால திஸ் ஸ்ட்ரக்சர் வில் பி ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட். அதனால் இது வந்து ரியாக்ட் ஆகாது. ஆல்தோ இது நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், இது ரியாக்ட் ஆகாது. ஸோ இதுதான் ரியாக்ட் ஆகும். இது என்ன பண்ணும்? இதுக்கு இப்போ எலக்ட்ரான் வேணும். திஸ் நீட்ஸ் எலக்ட்ரான். அப்போ என்ன பண்ணும்? ஆல்கஹாலில் போய் அட்டாக் பண்ணும் அது. ஸோ ஆல்கஹாலில் போய் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸோ CH3 CH2 OH இருக்கு இல்லையா? ஆக்சிஜனில் எப்போவுமே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இதை அட்டாக் பண்ணும். ஆக்சிஜன் கிட்டக்கு வந்து எனக்கு லோன் பேர் இருக்கிறதுனால எனக்கு கொடுன்னு கேட்கும். அது ஆக்சிஜன் என்ன பண்ணும்? அதுக்கு அந்த லோன் பேரை கொடுக்கும். CH3 CH2 ஓவில் வந்து ஒரு லோன் பேரை கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி அது கொடுத்துரும்.
இங்கே ஒரு ஹெச் இருக்கும், இதோட ஒரு லோன் பேர் அப்படியே இருக்கும், இந்த ப்ளஸ் சார்ஜ் இதுக்கு வந்துடும். ஏன் ப்ளஸ் சார்ஜ் வருது? ஆக்சிஜன் has lost its electron, therefore the orbital is empty, therefore it will develop a plus charge. Oxygen being the second most electronegative element in the periodic table, அதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வச்சுட்டா அதுக்கு அவமானமாக இருக்கும். அதனால் அது என்ன பண்ணும், ஏதாவது ஒரு பாண்டை உடச்சி அதில் இருக்கிற அது எலக்ட்ரானை எடுத்துடுறோம். ஸோ இப்போ எந்த பாண்டை உடைக்கும்? இங்கே ஆக்சிஜனுக்கு 3 பாண்டு இருக்குது. இது ஒரு பாண்டு ஏ, இது ஒரு பாண்டு பி, இது ஒரு பாண்டு சி. எந்த பாண்டு உடையும்? சப்போஸ் ஏ உடையிறதுன்னு வச்சுக்கோ. ஏ உடஞ்சால் என்ன ஆகும்? திருப்பி உனக்கு எத்தனால் தான் கிடைக்கும் இல்லையா? CH3 CH2 OH இப்படி எத்தனால் வந்துடும் இந்த இடத்துல. சப்போஸ் பி உடையிறதுன்னு வச்சுக்கோ. பி இல்லை சி உடையிறதுன்னு பார்த்தோன்னா சி உடஞ்சாலும் மறுபடியும் உனக்கு எத்தனால் தான் வரும். சிலேயும் உனக்கு எத்தனால் தான் கிடைக்கும். பி உடஞ்சதுன்னா என்ன கிடைக்கும்? பி பாண்டு உடஞ்சா என்ன கிடைக்கும்? CH3 CH2 ப்ளஸ் அந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை ஆக்சிஜன் எடுத்துட்டதுன்னா ஆக்சிஜனுக்கு ஒரு லோன் பேர் வந்துடும். ரிமெம்பர், ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரானுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்துடும். திஸ் இஸ் a லீவிங் குரூப் வெளில வந்துடும். ஸோ ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ். இந்த இடத்துல இப்போ தான் கார்போகேட்டையான் ஜென்ரேட் ஆகிறது உனக்கு. இந்த கார்போகேட்டையான் வந்து இது பிரைமரி கார்போகேட்டையான். ஏன்னா கார்போகேட்டையான் இஸ் அட்டாச்டு டு ஒன்லி 1 கார்பன், therefore பிரைமரி கார்போகேட்டையான். இதில் செகண்டரிலாம் வர முடியாது, ஒரே ஒரு காம்பவுண்டு தான் இருக்கும் உனக்கு. அதனால் வேறு பாசிபிலிட்டி கிடையாது, இப்படி வந்துடும் அந்த இடத்துல. இப்போது இந்த கார்போகேட்டையானுக்கு என்ன ஆகும்? மிச்சம் இருக்கிறது என்ன? இதுதான் ரியாக்ட் ஆகாமல் இருக்குது, கான்ஜுகேட் பேஸ் ரியாக்ட் ஆகாமல் இருக்குது இல்லையா? இப்போது இந்த கார்போகேட்டையானில் பார்த்தோன்னா CH3 CH2 ப்ளஸில் when you add this base, மூணாவது மந்த்ரா என்ன சொல்கிறது? பேஸ் will abstract பீட்டா புரோட்டான். இது ஆல்ஃபா, இது பீட்டா. சரியா? நீ அதாவது ஆல்ஃபா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபங்க்ஷனல் குரூப்புகள் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பீட்டா. அந்த மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கணும் அது. சரியா? ஸோ பேஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் த புரோட்டான்னா என்ன? நம்ம தனியாக அந்த ஹைட்ரஜனை எடுத்து எழுதிக்கலாம். அப்போ அதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஹெச் இருக்குது. ஸோ பேஸ் என்ன பண்ணும்? பேஸ் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும் இல்லையா? H+ஆக எடுத்துக்கும். அது அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்? இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு வந்துடும். ஸோ H+ அண்ட் HSO4- கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? H2SO4 மறுபடியும் ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் இந்த கார்பனுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடுமா? மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் என்ன மந்த்ரா என்ன சொல்கிறது? மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே என்ன ஆகும்? பாண்ட் ஃபார்ம் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, நடுவில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ யூ கெட் ஈத்தீன் as தி ப்ராடக்ட். ஓகே, புரியுறதா இது? Now this is what is an example of identify the reaction by looking at the reagent. So what does the base will do? Base will abstract beta proton. இது alpha, இது beta. ஸோ இந்த பீட்டாவில் இருக்கிற புரோட்டானை வந்து இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறது. நம்ம இந்த புரோட்டானை தனியாக எடுத்து இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த புரோட்டானை வந்து இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறது. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் H+OH-, அதாவது வாட்டர் மாலிக்யூலை அது வெளியில் வரும் அந்த இடத்துல. அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து இந்த பாண்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரான் வந்து புரோமின் வந்து வெளியில் போகும். புரோமின் வில் go out as bromide is a very stable ion. Bromide ion is very stable. ஸோ இங்கே நம்ம என்ன பேஸ் எடுத்துக்கிறோமோ, KOHO NaOH என்ன எடுத்துக்கிறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான இது வெளியில் வந்துடும் இந்த இடத்துல. அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துடும். புரோமின் வெளில போகிறதுனால இந்த கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ வில் கெட் இன் த கேஸ் ஆஃப் அ base catalyzed dehydrohalogenation.